Bismillahirrahmanirrahim. Alhamdulillah Rabbil Alamin. Salatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாங்கள் சுன்னத்தான வணக்கங்கள் என்ற எங்களுடைய ஆன்மீக வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ஆன்மீக ரீதியாக ஒருவர் தன்னை வளர்த்துக் கொள்வது எப்படி என்பது சம்பந்தமான சில விளக்கங்களை பார்ப்பதற்கு இருக்கு. சுன்னத்தான விஷயங்கள் என்று சொல்லும் போது அது மிகவும் பரந்து விரிந்த ஒரு பகுதி. அவை எல்லாவற்றையும் இங்கே நாங்கள் விளக்குவதற்கு முற்படவில்லை. சுன்னத்தான விடயங்கள் என்பது ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையிலும் சம்பந்தப்பட்ட பல அம்சங்களை கொண்டது. அது அரசியல் வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் அதில் நிறைய பல சுன்னத்தான விடயங்கள் காணப்படுகின்றன. பொருளாதார வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட வியாபாரமோ அதனோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கொண்டால் அங்கும் பல சுன்னத்தான விடயங்கள் காணப்படுகின்றன. ஒரு மனிதன் தான் பெற்ற கடனை திருப்பி கொடுக்கும் போதும் மேலதிகமாக ஒரு தொகையை கொடுப்பதும் சுன்னா என்று ஹதீஸ் நிறைய வலியுறுத்தி சொல்லியிருக்கு. இப்படி வியாபார நடவடிக்கைகள், அரசியல் வாழ்வோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், கல்வி வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், இப்படி எல்லா பகுதிகளிலும் சுன்னத்தான விடயங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தியும் சொல்லியும் காட்டியிருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த எல்லா சுன்னத்துகளை பார்ப்பது மிகவுமே சிரமமான. எனவே அவற்றை எல்லாம் இங்கு நாங்கள் சொல்வதற்கு வரவில்லை. மாற்றமாக ஒரே ஒரு பகுதியை மட்டும், அந்த பகுதியிலும் ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் இங்கே நாங்கள் எடுக்கிறோம். சுன்னத்தான வணக்கங்கள் என்பதும் கூட மிகவும் விரிந்த கரட்டுப்பட்ட ஒரு பகுதி. உதாரணமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன துஆக்களை, ஔராதுகளை, திக்ருகளை ஓதி வந்தார்கள் என்ற ஒரு அம்சத்தை மட்டும் எடுத்து பார்த்தாலும் கூட அதுவும் ஒரு மிகப்பெரிய பரந்தொரு பகுதி. இமாம் நவவி அவர்கள் அல் அதுகார் என்ற புத்தகத்திலே கிட்டத்தட்ட ஒரு 500 பக்கத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த திக்ருகளை, ஔராதுகளை மட்டும் எழுதி இருக்கிறார். சாப்பிடுவது, தூங்குவது, ஒன்றுக்கு ரெண்டுக்கு போவது, தொழுகையில் வரக்கூடிய விடயங்கள், இப்படி நிறைய திக்ருகளை அதிலே திரட்டி இருக்கிறார். அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற ஒருவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் திக்ரை மட்டும்தான் செய்து வந்தார்களோ என்று நினைக்கின்ற அளவுக்கு மிக அதிகமான திக்ருகள் அங்கே காணப்படுகின்றன. அவற்றையெல்லாம் பார்ப்பதும் மிகவுமே கஷ்டமான, சிரமமான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தரத்துக்கு உயர்ந்து அந்த திக்ருகளை பின்பற்றுவது என்பது தனி மனிதனால் மிகவுமே சாத்தியமற்ற ஒரு விஷயம். அது அந்த உதாரணத்துக்கு நான் சொன்னதுதான் இமாம் நவவியுடைய அல் அதுகார் என்ற புத்தகம். அது மட்டுமல்ல, இன்னும் பல இமாம்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ருகளை மட்டும் தொகுத்து இருக்கிறார். அவற்றை பார்க்கின்ற ஒருவர், ஒரு துறவி, காட்டில் இருக்கின்ற ஒரு துறவி, ஒரு முனிவர், அல்லாஹ்வுடைய தியானத்திலே அல்லது கடவுள் தியானத்திலே கழிக்கின்ற ஒரு துறவி போல்தான் ரசூலுல்லாஹ்வும் வாழ்ந்தார்களோ என்று நினைக்கின்ற அளவுக்கு நிறைய திக்ருகளை, மௌராதுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார். சஹாபாக்கள் சொல்வது போன்று நாங்கள் ஒரு மஜ்லிஸிலே உட்கார்ந்திருப்போம், ஒரு சபையிலே உட்கார்ந்திருப்போம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பதனை, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதனை 100 விடுத்தம் கேட்பதனை நாங்கள் எண்ணி இருக்கிறோம். ஒரு மஜ்லிஸில், ஒரு சபையில் ரசூலுல்லாஹ் 100 விடுத்தம் பாவ மன்னிப்பு கேட்பதனை நாங்கள் எண்ணி பார்த்திருக்கிறோம் என்று சஹாபாக்கள் சொல்வார்.
சஹாபாக்கள் உரையாடிக்கொண்டே பேசிக்கொண்டே இடைக்கிடையே கிடைக்கின்ற சின்ன சின்ன சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி ரசூலுல்லாஹ் அப்படி பாவ மன்னிப்பு கேட்பார். ஒரு மஜ்லிஸில் 100 முறை அப்படி பாவ மன்னிப்பு கேட்பது ஒரு சாதாரணமான எங்களை உங்களை போன்ற மனிதர்களால் மிகவுமே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையே வெறும் திக்ராகவும் மௌராதுகளாகவும் இருந்ததுவோ என்று நினைக்கின்ற அளவுக்கு நிறைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ர்களையும் ஔராதுகளையும் செய்து வந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் பார்ப்பதும் கூட மிகவும் சிரமமானது. அவற்றை விட்டு ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையோடு சம்பந்தப்பட்ட சுண்ணாக்களை பார்ப்பதும் கூட உண்மையில் அதுவும் சிரமமானது என்று சொல்கின்ற அளவுக்குத்தான் மிக அதிகமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை கியாமுல் லைல் என்ற தஹஜ்ஜுத் தொழுகையை ஒரு முறை ஈடுபடுகிறார்கள். அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நானும் ரசூலுல்லாஹை பின்பற்றி தொழுவோம் என்று பின்னால் போய் நின்றார்கள். இப்னு அப்பாஸுக்கு அப்போது வயது 13-14 வயது, ஒரு சாதாரண வயசு. ரசூலுல்லாஹ் அப்போது மிகவும் வயசாளி, 50க்கு மேல், கிட்டத்தட்ட 60 வயது கிட்ட உள்ள ஒரு வயதாளி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ ஆரம்பித்து இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது ஃபாத்திஹா ஓதினார்கள், இரண்டாவது சூரத்துல் பக்ராவை ஓதினார்கள். நான் நினைத்தேன் பக்ராவை ஓதி முடித்ததன் பிறகு ருக்குவு செல்வார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் நிசாவை ஓதினார்கள். சரி, நிசாவை முடித்து விட்டாவது ருக்குவு செய்வார்கள் என்று பார்த்து ரசூலுல்லாஹ் மாயிதாவை ஓதினார்கள். சரி, மாயிதாவை முடிச்சு விட்டாவது ருக்குவு செல்வார் என்று பார்த்து ஆல இம்ராவை தொடங்கினார்கள். என்னால் இந்த மனிதரோடு நிற்க முடியாது என்று கண்டு நான் விலகி போய்விடுவதற்கு எத்தனித்தேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி ஓதுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓதினார்கள்? ஒவ்வொரு ஆயத்திலும் சுவர்க்கத்தை பற்றி எதுவும் வந்தால் நின்று அதற்காக பிரார்த்தனை செய்வார்கள். நரகத்தை பற்றி ஏதாவது வந்தால் அதற்கும் ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். இப்படித்தான் அந்த 4 பெரும் சூறாக்கள், குர்ஆனில் இருக்கிற ஆகப்பெரிய 4 சூறாக்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி தொழுதார்கள். எவ்வளவு தூரம் நிலையில் அந்த 4 சூறாக்களையும் ஓதுவதற்கு எவ்வளவு நேரம் போனதுவோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ருக்குவிலும் இருந்தார், பிறகு சுஜூதிலும் இருந்தார். எப்படி யாருக்கு தொழ முடியும்? அது மிகவும் சிரமமான மிக கஷ்டமான ஒரு பேர். ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் சாத்தியமான ஒன்று. ஏனைய மனிதர்களால் இதனை சாத்தியப்படுத்துவது மிகவும் கஷ்டமானது, மிகச் சிரமமானது. எனவே அவற்றை எல்லாம் இங்கு நாங்கள் பார்ப்பதற்கு வரவில்லை. எங்களை போன்ற மிகவும் சாதாரண மனிதர்களினால் சாதிக்கக்கூடிய செய்யக்கூடிய மிகவும் சின்ன ஒரு பகுதியை தான், குறிப்பாக எங்களுடைய ஆன்மீக வாழ்வை உயர்த்தி கொள்ளக்கூடிய சில விஷயங்களை மட்டும் நாங்கள் இங்கே பார்ப்பதற்கு முயற்சி செய்கின்றோம். தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதன் தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு என்ன செய்ய முடியும், ஆன்மீக ரீதியாக வளர்த்துக் கொள்வதற்கு என்ன செய்ய முடியும் என்பதனைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். குறிப்பாக எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வோடு இருக்கின்ற நெருக்கமான தொடர்புதான் ஒரு முஸ்லிமை பாவங்களிலிருந்து காப்பாற்றும், பிரச்சனைகளின் போது நிலை குலையாமல் நிற்க வைக்கும், நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற ஒரு போராட்டத்துக்கும் அவனுக்கு உதவி செய்யும், ஹராத்தை எப்பொழுதும் தவிர்த்து ஹலாலை பேணி வாழ்வதற்கான உறுதியையும் அதுதான் அவனுக்கு கொடுக்கும். எனவே ஒரு முஸ்லிமாக இருக்கிறான் என்றால் அதற்கு மிகவும் அடிப்படையானது அவன் ஆன்மீக ரீதியாக உயர்ந்திருப்பது, அதாவது அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருப்பதுதான் முஸ்லிம் என்பவருடைய பொருளாக அமைக்கின்றது. எனவே எவ்வளவு தூரம் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கின்றான் அந்த அளவுக்கு தான் அவன் முஸ்லீமாகவும் இருக்கிறான். இந்த உண்மையை அடிப்படையாக கொண்டுதான் எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்ற முதன்மையான முக்கியமான கடமை அந்த ஆன்மீக ரீதியான ஒரு பக்குவத்தை அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக எங்களை ஆக்கிக் கொள்வது எங்கள் மீது இருக்கின்ற ஒரு பெரிய பொறுப்பாகவும் கடமையாகவும் அமைந்திருக்கு. இந்த பின்னணியில் தான் இந்த பாடத்தை சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் சொல்கின்ற வகையில் நாங்கள் அமைத்திருக்கிறோம். முதலாவது, நாங்கள் சொல்ல போகின்ற இந்த ஆன்மீக ரீதியான இந்த பயிற்சிக்கு அடிப்படையான சில அம்சங்களை முதலாவது பார்ப்போம். அதில் முதல் விஷயம் ஈமானிய தெளிவு, உறுதி ஒருவரிடத்திலே காணப்படும். ஈமான் பற்றிய அறிவும் தெளிவும் அந்த ஈமானுடைய விஷயத்தில் உறுதியும் இல்லாவிட்டால் அவருக்கு நாங்கள் சொல்ல போகின்ற திக்ரு ஔராதுகளோ தொழுகையோ
ஏனைய விஷயங்களோ பெரிய பயனை கொடுக்காது. நான் அறியாதவனை நான் எப்படி தொழ முடியும்? நான் அறியாதவனுக்கு நான் எப்படி பயப்பட முடியும்? எனக்கு தெரியாது. அல்லாஹ்வை பற்றிய அறிவு எனக்கு மிகவும் குறைவு. அப்ப நான் எப்படி அவனுக்கு பயப்பட முடியும்? அல்லாஹ்வை பற்றிய சரியான தெளிவில்லாவிட்டால் சில வேளைகளில் நான் முஷ்ரிக்காகவும் இருக்க முடியும். என்னை அறியாமலே பல ஷிர்க்குகளிலும் ஈடுபட முடியும். எனவே முதலாவது விஷயம் அல்லாஹ்வை பற்றி, மறுமை நாளை பற்றி, ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றிய அறிவு தெளிவும் அது பற்றிய ஆழ்ந்த நம்பிக்கையை இருப்பது முதலாவது அம்சம். ஆன்மீக ரீதியாக ஒருவர் பக்குவப்படுவது. எனவே அந்த வகையில் அதனை வளர்த்துக் கொள்வது, அதற்கான முயற்சியில் ஈடுபடுவது எங்களுடைய முதல் பொறுப்பாக அமையும். இது முதலாவது. சரி, இரண்டாவது விஷயம் இஹ்லாஸுடன் இதில் ஈடுபடுவது. எல்லா செயல்களுக்கும் இஹ்லாஸ் அவசியம். எதை எடுத்தாலும் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற நியத்து மிகவும் அவசியம். அதில் ஆக முக்கியமானதுதான் ஆன்மீக ரீதியான விடயங்களை தொழுவதை பொறுத்தவரையில், திக்ர் அவுராதில் ஈடுபடுவதை பொறுத்தவரையில், குர்ஆனை ஓதுவதை பொறுத்தவரையில் இந்த விஷயங்கள் எந்த பயனுமே அளிக்காது. பிறர் ஒருவருக்காக செய்யப்போம். அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காகவே தொழுகிறார்கள். அந்த தொழுகையாளிகளை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னான்? ஃபவைலுன் லில் முஸல்லி, ஃபவைலுன் லில் முஸல்லி. தொழுகையாளிகளுக்கு கேடுதான். எப்படியான தொழுகையாளிகள்? அல்லதீனஹும் யுராஊன், பிறருக்கு காட்டுவதற்காகவே அவர்கள் தொழுகிறார்கள். அந்த தொழுகையாளிகளுக்கு கேடு என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த தொழுகை பயனளிக்காது என்று மட்டும் சொல்லவில்லை. மாற்றமாக அந்த தொழுகையாளிகளுக்கு கேடு, தீமை, பாவம், அவன் குற்றவாளி என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறார். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையிலேயே ஒருவன் பிறருக்காக நடந்து கொண்டால் அதை போன்ற ஒரு பெரிய குற்றம் வேறு இருக்க முடியாது என்பதனைத்தான் அல்லாஹு தஆலா இங்கே சொல்கின்றார். எனவே இரண்டாவது ஆக முக்கியமான ஷரத்து இஹ்லாஸுடன் அந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடும். இஹ்லாஸ் தான் மிகவும் சிரமமான ஒரு விஷயம். அடுத்தவன் பார்க்க வேண்டும், புகழ வேண்டும், அடுத்தவர் மெச்ச வேண்டும் என்ற இந்த காரணத்துக்காக வணக்க வழிபாடுகளை ஒழுங்குபடுத்திக் கொள்வது எந்த பயனுமற்றதாக மட்டுமல்ல, ஒரு பாவச் செயலாகவும், ஒரு கடுமையான பாவச் செயலாகவும் அமையும். எனவே இஹ்லாஸ் இரண்டாவது ஆக முக்கியமான ஷரத்து. மூன்றாவது பித்அத்துகளை தவிர்த்துக் கொள்ள. பித்அத்துகள் எங்கு தோன்றும்? இந்த வணக்க வழிபாடுகளில் தான் பித்அத்துகள் தோன்றும். பித்அத்துகளோடு சேர்த்து ஒரு வணக்கத்தை செய்யும் போது அந்த வணக்கத்தோடு சேர்த்து பாவமும் செய்ததாக பார்க்க. குளிக்க போய் சேத்தை பூசிக்கொண்ட கதையாக தொழப்போனோம் பித்அத்தோடு சேர்த்து செய்தால் இப்போது அல்லாஹ்வை வணங்குவதற்கு போய் பாவங்களையும் சேர்த்து சுமந்ததாக அது மாறும். பித்அத் ஒரு பெரும் பாவம். பித்அத் இமாம்களுடைய கருத்துப்படி ஒரு பெரும் பாவம். ஏன் பெரும் பாவம்? பித்அத் என்பது ஒரு சட்டம் இயற்றுகின்ற வேலை. அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட வணக்க வழிபாட்டை அல்லாஹ் உருவாக்காமல் இவராக உருவாக்குகின்ற ஒரு செயல். அல்லாஹ் இந்த குறிப்பிட்ட வணக்க வழிபாட்டை உருவாக்கவில்லை, நான் உருவாக்கினால் இப்ப நானே சட்டம் ஏற்று போனாக, இந்த வணக்கத்தை உருவாக்குவோனாக நான் பார்க்கிறேன். எனவே அது ஒரு மிகப்பெரிய பாவம் என்பது இமாம்களுடைய கருத்து வேறுபாடற்ற ஒரு. எனவே அந்த வகையில் பித்அத் இல்லாத வணக்கமாக அந்த வணக்கம் அமைவது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக அமைகின்றது. எனவே எங்களுக்கு தெரிய வேண்டும் வணக்க வழிபாடுகள் எது பித்அத், எது பித்அத் இல்லை என்று எங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும். எந்த ஒரு வணக்கத்தை செய்ய போனாலும் இது குர்ஆனில் வந்திருக்கிறதுவா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களா அல்ல செய்திருக்கிறார்களா என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்வது அடுத்த முக்கியமான ஷரத்தாக அமைகின்றது. நாலாவது ஷரத்து, ஏற்கனவே நாங்கள் சொன்னது போன்று சுன்னத்தான வணக்கங்கள் என்பது மிகவும் அதிகமானது, மிகவும் அதிகமானது. அதில் தன்னால் முடிந்த அளவுதான் ஒருவர் சுமக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன பொருள்? இந்த ஹதீஸிலிருந்து அந்த பொருளை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு முயல்வோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹ் அதுவமுஹா வ இன் கல். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல்
குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்வது. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல் குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்வது. இந்த கருத்தை அடுத்த ஹதீஸ் இன்னும் தெளிவாக விளங்கப்படுத்துகின்றது. அதையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகல அலைஹா வ இன்தஹா இம்ரா. ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள், அப்போது என்னோடு ஒரு பெண் உட்கார்ந்து இருந்தார். ரசூலுல்லாஹி இடத்திலே வந்தார்கள், அப்போது என்னோடு ஒரு பெண் உட்கார்ந்து இருந்தார். அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் ஹாதிஹி, யார் இந்த பெண் என்று என்னிடத்திலே விசாரித்தார்கள். அப்போது நான் சொன்னேன், காலத் ஃபுலானத்துன் துதுக்கரு மின் ஸலாத்திஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு பெண் உட்கார்ந்து இருக்கும் போது ரசூலுல்லாஹ் போகிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், மன் ஹாதிஹி, யார் இந்த பெண்? அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஃபுலானத்துன் துதுக்கரு மின் ஸலாத்திஹா, நிறைய தொழுகிற என்று ஃபேமஸான அந்த பெண் தான் இது. மதீனால நிறைய வணக்கங்களில் ஈடுபடுகிற பெண் என்று ஃபேமஸான பெண் தான் இந்த பெண் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மஹின், அவ்வளவு வேகமாக போகுவான், அவ்வளவு அதிகமாக தொழவான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அலைக்கும் பிமா துத்தீகு, உங்களுக்கு முடியுமான அளவு மட்டும் நீங்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது சொன்னார்கள். ஆயிஷா நாயகி தொடர்ந்து சொல்கிறார்கள், வகான அஹப்பு தீனி இலைஹி மா தாவம அலைஹி சாஹிபு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான வணக்கம் எதுவென்றால் தொடர்ந்து ஒருவரால் செய்ய முடியுமான அளவுக்கு செய்வதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான வணக்கம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் எங்களுக்கு எதனை சொல்கின்றது என்றால், ஒரு முஸ்லிம் நிறைய சுன்னத்தான வணக்கங்களை காணுவான். இப்போது அவன் தொடர்ந்து என்னால் எவ்வளவு சுமக்க முடியும், ஒவ்வொரு நாளும் எவ்வளவு என்னால் சுமக்க முடியும், அந்த வணக்க வழிபாடுகளை மட்டும் சுமந்து கொள்வது. அதற்கு ஏன் ரசூலுல்லாஹ் என்ன நியாயம் சொல்கிறார்கள்? தொடராக செய்ய முடியும். அப்படி இருந்தால் தான். உதாரணமாக இன்றைக்கு ஒரு ஆள் நிறைய வணக்கங்கள் இன்று ஈடுபட்டு விட்டு இன்னும் ஒரு வருஷத்துக்கு பிறகு மறுக ஈடுபடுவதை விட எந்த நாளும் செய்யக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் வணக்கங்கள் எடுத்துக்கொண்டு தொடராக ஒவ்வொரு நாளும் அவர் செய்து கொண்டே வந்தால் அதுதான் அவருக்கு நல்ல பிரயோஜனம் அளிக்கும். நாங்கள் சொல்லுவோம், எறும்பூர கல்லும் தேய். ஒரே ஒரு முறை யானை ஊடுறதை விட, யானை இந்த கல்லுக்கு மேல நடந்துட்டு போறதை விட, எந்த நாளும் ஊடுற எறும்பு ஒரு பெரிய ஒரு வடுவை அந்த கல்லில் ஏற்படுத்தும். எனவே நிறைய செய்வதை விட, ஒரே நாளில் நிறைய செய்வதை விட எந்த நாளும் கொஞ்சம் கொஞ்சம் செய்வது மிகவும் பயன் மிக்கது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொல்கிறார். எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் பார்க்கணும், நான் எவ்வளவு தூரம் பிஸியாக இருக்கிறேன், எவ்வளவு தூரம் வேலையாக இருக்கிறேன், என்ற உடம்பு எவ்வளவு தூரத்துக்கு தாங்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் அவதானத்தில் கொண்டு ஒருவர் இவ்வளவுதான் என்னால சுமக்கேன், அவ்வளவு சுமக்கும். இமாம் நவவி ஆதாபு ஹமலத்தில் குர்ஆன், குர்ஆனை சுமப்பவர்களுக்கான ஒழுக்கங்கள் என்று இமாம் நவவியில் ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல எவ்வளவு நாளையில குர்ஆன் ஓதி முடிக்கணும் என்று சொல்லும் போது இமாம் நவவி கடைசியாக முடிக்கிறார்கள். 3 நாள் ஓதி முடிக்கலாம், 1 மாதத்தில் ஓதி முடிக்கலாம், அப்படி சொல்லி கொண்டு வந்து கடைசியா முடிக்கும் போது முடிக்கிறார்கள் 6 மாதத்திலும் ஓதி முடிக்கலாம். மிகவுமே பிஸியாக இருக்கிறவர், மிச்சம் வேலைகள் இருக்கிறவர் 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது ஓதி முடிக்கட்டும் என்று இமாம் நவவி சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்கள்? ஒரு நாளையில ஒரு 2 ஜுசு ஓதிட்டு இன்னும் 2 மாசத்தை குர்ஆன் பக்கத்தை பார்க்காம இருக்கிறத விட ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் மட்டும் ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் ஓதிட்டு எந்த நாளும் அந்த ஒவ்வொரு பக்கமாக ஓதி 6 மாசத்தில் ஓதி முடிப்பது சிறந்த என்பதுதான் இமாம் நவவி அங்கு சொல்ல வந்த விஷயம். எனவே அந்த வகையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வழிகாட்டல் என்னவென்றால், ஒரு முஸ்லிம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கள், சுன்னத்தான வணக்கங்கள் எவ்வளவு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கு, இல்லை எவ்வளவு என்னால சுமக்கேலும் அதை மட்டும் அவர் சுமந்து கொள்வார். இதனைத்தான்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ்கள் நூடாக சொல்கிறார்கள். எனவே நாங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த 4 ஷரத்துகளையும் அடிப்படையாக கொண்டு ஒருவர் தன்னுடைய வணக்க வழிபாடுகளை வளர்த்துக் கொள்ள முடியுமாக இருந்தால் அதுதான் மிக பிரயோசனமாக இருக்கும். இப்ப நாங்க பார்ப்போம், ஏன் இந்த சுன்னத்தான வணக்கங்கள் ஏற்கனவே ஒரு காரணம் சொன்னோம். அதோட சேர்த்து முதலாவது முக்கியமான காரணம் ஃபர்துகள்ல வரக்கூடிய குறைபாடுகளை நீக்கிக் கொள்வது. இதை பற்றி நிறைய ஹதீஸ்கள் வந்திருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் இங்க சொல்லிக் கொண்டிருக்க டைம் இல்லை. என்ன விஷயம் என்றால், நாங்க ஃபர்தான வணக்கங்கள் ஈடுபடும் போது எங்களை அறியாமலே அது நிறைய குறைபாடுகள் வரும். முழுமையான இந்த வணக்க வழிபாடு ஈடுபடும் போது முழுமையான ஈடுபாடு இருக்காது. சில நேரங்களில் சில தவறுகள் எங்களை அறியாமலே விடுபடும். இதை நிவர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் இப்ப சுன்னத்தான வணக்கங்கள் நூடாகத்தான் அதை பூர்ணப்படுத்திக் கொள்ளும். இது ஒரு முக்கியமான காரணம். 2வது காரணம், ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல ஆன்மீக ரீதியாக ஒருவர் தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு, அல்லாஹ்வுக்கு மிக நெருங்கியவராக மாறுவதற்கு ஒரு சாதனம் இந்த சுன்னத்தான வணக்க வழிபாடுகள். இதை சொல்ற இந்த ஹதீஸை நாங்கள் பார்ப்போம். அது ஒரு முக்கியமான ஒரு படிப்பினையும் இருக்கிறதுனால நாங்கள் அந்த ஹதீஸை பார்ப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் ஆதாலி வலியன் ஃபக்கது ஆதன்துஹு பில் ஹர்ப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு அடியாரை யார் எதிர்க்கிறாரோ, எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு அடியாரை, என்னுடைய வலியை, அவுலியாக்கள் ஒருவரை, எனக்கு நெருக்கமான ஒரு அடியாரை யார் எதிர்க்கிறாரோ அவருக்கு எதிராக நான் போர் பிரகரணம் செய்கிறேன். ஃபக்கது ஆதன்துஹு பில் ஹர்ப். அல்லாஹ் எனக்கு நெருக்கமான ஒரு அடியாருக்கு எதிராக யாரும் பேசினால், எழுதினால், அவர் எதிர்த்தால் அவருக்கு எதிராக நான் அல்லாஹ் போர் பிரகரணம் செய்கிறேன். ஃபக்கது ஆதன்துஹு பில் ஹர்ப். وما تقرب إلي عبدي بمثل ما افترضته عليه. நான் கடமையாக்கிருக்கின்ற விஷயங்களின் மூலமாக மட்டும்தான் ஒரு அடியான் என்னை நெருங்க முடியும். நான் கடமையாக ஆக்கியிருக்கிற விஷயங்களின் ஊடாக மட்டும்தான் ஒரு அடியான் நெருங்க முடியும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, முதலாவது ஒரு முஸ்லிம் கடமைகளை நல்லாக அழகாக செய்யும். அந்த கடமைகள் ஊடாக மட்டும்தான் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை நெருங்க முடியும். பிறகுதான் சுன்னத்தான வணக்கங்கள் வரும். சுன்னத்தான வணக்கங்களை செய்து செய்து கடமைகளை விடுவது அல்ல. கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ்வை நெருங்குவோம். அதுக்கு பிறகுதான் சுன்னத்தான வணக்கங்கள் வரும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார், வமா தகர்ரப இலைய அப்தி பிமிஸ்லி மா இஃப்தரல்துஹு அலைஹி. நான் எவற்றை கடமையாக்கி இருக்கிறேனோ அவற்றை போன்ற வேற எதுவுமே கிடையாது, அவற்றின் ஊடாக மட்டும்தான் என்னை நெருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் அடுத்ததாக சுன்னாவை சொன்னார், ஒலா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில் ஹத்தா உஹிப்பஹு. ஒரு அடியான் தொடர்ந்து சுன்னத்தான வணக்கங்களை செய்து என்னை நெருங்கிக் கொண்டே வருவான், அவனை நான் விரும்புகின்ற வரை, அவன் மீது நான் அன்பு வைக்கின்ற வரை. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்க வேண்டுமாக இருந்தால் கடமையானவற்றை செய்ய வேண்டும். பிறகு அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவனாக மாற வேண்டுமாக இருந்தால் அவன் தொடர்ந்து சுன்னத்தான வணக்கங்களில் ஈடுபட்டு வர வேண்டும் என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் ஊடாக எங்களுக்கு சொல்கிறார். எனவே ஆன்மீக ரீதியாக ஒருவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவராக, அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவராக மாற வேண்டுமாக இருந்தால் அதுக்கு ஒரு நல்ல வழிதான் இந்த சுன்னத்தான வணக்கங்களில் ஒருவர் ஈடுபடும். இந்த நிறைய சுன்னத்தான வணக்கங்கள்ல சில வணக்கங்களை மட்டும் நாங்க இங்க எடுத்து, நான் நினைக்கிற வகையில, என்னுடைய ஆய்வுக்கு உட்பட்ட வகையில நிறைய சுன்னத்தான வணக்கங்கள்ல ஒரு முஸ்லிம் முதன்மையாக கடைபிடிக்க வேண்டிய சுன்னத்தான வணக்கங்கள் எது? முதன்மையாக கடைபிடிக்க வேண்டிய சுன்னத்தான வணக்கங்கள் எது? எந்த வணக்கங்களை கடைபிடித்தால் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக மாறலாம் என்பதை கவனிச்சுதான் நாங்க இங்க எடுத்திருக்கோம். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், சந்தர்ப்ப துஆக்கள் இருக்கு. 1க்கு போற நேரம், 2க்கு போற நேரம், சாப்பிடுற நேரம், ஒரு ஆளை சந்திக்கும் போது, இப்படி நிறைய சுன்னத்தான வணக்கங்கள் இருக்கு. அந்த எல்லா சுன்னத்தான வணக்கங்களையும் எடுத்து நாங்க படிச்சு பார்க்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு கூட அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள்? எது ஒருவர் ஆன்மீக ரீதியாக கூட வளர்க்கும்
அதை பார்த்து தெரிவு செய்துதான் நாங்க இங்க சில முக்கியமான சுன்னத்தான வணக்கங்களை சுருக்கமாக சொல்றோம். அந்த வகையில நாங்க முதலாவது சொல்ற சுன்னத்தான வணக்கம் அல் குர்ஆனை படித்தல், அதனை விளக்குதல். இது எல்லாவற்றுக்கும் முன்னால் வருகின்ற சுன்னத்தான வணக்கம் என்று நாங்கள் நினைக்கிறோம். மற்ற எல்லா சுன்னத்தான வணக்கங்களுக்கு முன்னால் வருகின்ற சுன்னத்தான வணக்கம் என்று நாங்க நினைக்கிறோம். அந்த வகையில தான் இதை நாங்க சொல்றோம். இங்க நாங்க குர்ஆனை ஓதுதல் என்று சொல்லல, குர்ஆனை ஓதுதல் என்று சொல்லல, குர்ஆனை படித்தல் விளங்கல் சொல்லணும். ஏன் அது? குர்ஆனை ஓதுவது உண்மையில சவாப தரும், அதுல சந்தேகம். ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை தரும். ஆனா ஒரு நாளும் பொருள் விளங்காம ஓதுவதனால் ஆன்மீக ரீதியாக உயர முடியும் என்று நினைச்சா அத மாதிரி மடத்தனம் உலகத்தில் ஒன்றும் இருக்காது. ஒரு நாளும் ஒருவர் வெறும் குர்ஆனை ஓதுவதனால், எந்த பொருளும் விளங்காம ஓதுவதனால் ஒரு நாளும் தன்னை ஆன்மீக ரீதியாக உயர்த்தி கொள்ள முடியாது. நரகம்டா என்னது, சொர்க்கம்டா என்னது, அல்லாஹ் என்றால் யார், இந்த வாழ்க்கைக்குரிய பொருள் என்னது, இந்த உண்மையை விளங்காம எப்படி உயர முடியும்? ஆன்மீக ரீதியா எப்படி வரும்? எதை வச்சு உயர முடியும்? என்ன அந்த குர்ஆன் வெறும் ஓதி பார்க்கிற துவாவா? ஒருவர் ஆன்மீக ரீதியாக உயர்த்துவதற்கு ஓதி ஊதினா அவர் ஆன்மீக ரீதியாக உயர்வார். இது எங்க இருக்குது? ஒரு நாளும் உயர முடியாது. எனவே ஒருவர் வெறும் ஓதுவதனால் வேறுமாக தன் நன்மைகளை கொஞ்சம் கூட்டிக் கொள்ள முடியும். ஒரு நாளும் அவர் ஆன்மீக ரீதியாக உயரவோ அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக மாறுவதோ அதனால சாத்தியமானது அல்ல. அது வெறுமனே நன்மையை மட்டும்தான். எனவே தான் நாங்க சொல்றோம், குர்ஆனை படித்தல் விளங்கு. குர்ஆனை படித்து விளங்குவன் மட்டும்தான் குர்ஆனுடைய சொற்பிரயோகங்களினால், குர்ஆன் சொல்கின்ற கருத்துக்களினால் பாதிப்புக்கும் தாக்கத்துக்கும் படுவான். அவன் தான் தன்னை ஆன்மீக ரீதியாக உயர்த்தி கொள்வான். எனவே அந்த வகையில தான் படித்தல் விளங்கல் சொல்லுவோம். குர்ஆனுடைய சில 1-2 வசனங்களை மட்டும் சொல்லுவோம். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமான். அந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அவர்களின் ஈமான் அதிகரிக்கும். எப்படி அதிகரிக்கும்? பொருள் ஒன்றும் விளங்குது இல்லை, அப்ப அதிகரிக்குமா? என்ன அந்த ஆயத்தை சொல்றே எங்களுக்கு விளங்குது, இப்ப எப்படி ஈமான் அதிகரிக்கும்? வெறுமனே அது ஓதி பார்க்கிற துவாவா? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இல்ல, விளங்கினால் தான் ஈமான் அதிகரிக்கும். குர்ஆன் சொல்லுது, குர்ஆனை நீங்க ஓதினால் ஈமான் அதிகரிக்கும். ஈமான் அதிகரிப்பது ஆன்மீக வாழ்வின் அடிப்படையான ஒரு விஷயம். அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக கருத்து என்னது? ஈமான் கூடுவது. ஈமான் கூடணுமாக இருந்தால் குர்ஆனை ஓதி பார்க்கும், ஓதணும் குர்ஆன் சொல்லுது. வெறுமனே ஓதினா, ஒன்றுமே விளங்காம ஓதினால் எப்படி ஈமான் கூடும்? ஒரு நாள் கூட விளங்கினால் தான் ஈமான் கூடும். இரண்டாவது இந்த ஆயத்தை பாருங்க. யா அய்யுஹன்னாஸ் கத் ஜாஅத்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர். மக்களே, முஸ்லிம்களே, ஈமான் கொண்டவர்களே சொல்லல, பொதுவா மக்களே. யா அய்யுஹன்னாஸ், மக்கள் என்ன யார்? முஸ்லிமையும் குறிக்கும், காபிரையும் குறிக்கும். இது சூரத் யூனுஸ். சூரத் யூனுஸ் எங்க இறங்கிச்சு? மக்கால இறங்கின சூரத். எனவே அல்லாஹ் மக்கால மிக பெரும்பாலும் யாரை விழிச்சு பேசுவாண்டா? மிக பெரும்பாலும் யா அய்யுஹன்னாஸ், மக்களே என்றுதான் அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் சொல்றான், மக்களே, உங்களுக்கு உங்களுடைய இரட்சகனிடமிருந்து ஒரு உபதேசம் வந்திருக்கிறது. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், வ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற நோய்களுக்கு குணப்படுத்தக்கூடிய மருந்தும் வந்திருக்கிறது. உள்ளத்தில் இருக்கிற நோய்கள், உடம்பு நோய்களுக்கு அல்ல, உள்ளத்தில் இருக்கிற நோய்களுக்கு குணப்படுத்துகின்ற மருந்தும் வந்திருக்கு. என்ன உள்ளத்தில் இருக்கிற நோய்? பெருமை, பொறாமை, குரோதம், இப்படியான உள நோய்களை குணப்படுத்துகின்ற மருந்தும் வந்திருக்கிறது. எப்படி குணப்படுத்தும்? ஒன்றும் விளங்குதில்லை. குர்ஆன் குணமாகுமா? உடம்புக்கு சில நேரங்கள்ல குர்ஆன் ஆயத்துக்களை ஓதி ஊதினா சில குறிப்பிட்ட நோய்கள் குணமாகலாம். ஆனால் பொறாமை, குரோதம், இப்படியான உள நோய்களை குணப்படுத்துவதற்கு ஓதி பார்க்கலாமா? அது சாத்தியம். குர்ஆனை படிச்சு விளங்கும் போதுதான் ஒரு மனிதன் பொறாமை, பெருமை, இப்படியான மோசமான பண்புகளை விட்டு நீங்குவான். இந்த கருத்தை தான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்றார். எனவே எங்க எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆன்மீக ரீதியாக உயர்வதன் இரண்டாவது ஆக முக்கியமான அடிப்படை உளநோய்கள் நீங்க பெறுவது. முதலாவது அடிப்படை ஈமான் அதிகரிப்பது, அதுவும் குர்ஆனால நடக்கும் என்று இந்த ஆயத்து சொல்லும். இரண்டாவது அடிப்படை
இப்படியான உள நோய்கள் இல்லாதவனாக மாறுவது. அந்த உள நோய்களை நீக்குவதற்கு மருந்து குர்ஆனாக அமையும் என்றுதான் இங்கு குர்ஆன் சொல்றது. எனவே யாருக்கு குர்ஆனோடு தொடர்பு இருக்குமோ, யார் குர்ஆனை படித்து விளங்குகின்றாரோ அவருக்கு மட்டும்தான் இது சாத்தியமாக மாறும் என்பதைத்தான் குர்ஆன் இங்க சொல்றது. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் தான் குர்ஆனை படிப்பதும் விளங்குவதும் நாங்க சொல்றோம். வெறுமனே ஓதுறன்னு சொல்லல, விளங்குவதும் படிப்பதும் சொல்றோம். இது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அல்ல. இன்றைக்கு நிறைய உங்களுக்கு தெரியும், தமிழ்ல நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு, தமிழ்ல நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்கு, குர்ஆன் விளக்க புத்தகங்களும் நிறைய இருக்கு. எனவே ஒரு முஸ்லிம் மனது வைத்தால் ஆக குறைந்தது ஜுசு அம்மையை மட்டுமாவது தமிழ்ல அவர் வாசித்து விலகி கொண்டார். ஓரளவு தூரத்துக்காக குர்ஆனுடைய அந்த முழுமையான கருத்திலிருந்து ஒரு 25-30% சில நேரங்கள் 50% அவர் புரிஞ்சு கொள்ள முடியும். அதுவே அவருக்கு ஒரு பெரிய ஒரு பயனளிப்பதாக பாருங்க. எனவே இது முதலாவது அம்சம். இரண்டாவது பகுதிக்கு நாங்கள் வருவோம். எனவே ஒரு முஸ்லிம் தன்னை ஆன்மீக ரீதியாக வளர்த்துக் கொள்ளணும், நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக மாறணும் என்றால் முதலாவது செய்ய வேண்டிய வேலை குர்ஆனுக்கும் அவனுக்கும் இருக்கிற தொடர்பை ஒழுங்குபடுத்திக் கொள்வது. வெறுமனே எதுவும் விளங்காம ஓதுவதனை அவன் இன்றிலிருந்து விட்டு விடுவது. இனி இந்த வேலை எனக்கு வான், எப்படியாவது குர்ஆனை நான் படிச்சு விளங்கணும் என்ற முடிவுக்கு அவன் வரும். அந்த முடிவுக்கு அவன் வந்து குர்ஆனை படிக்க எப்ப துவங்குகிறானோ அவனே காணுவான், கொஞ்ச நாட்கள்ல தான் மாறிக்கொண்டு போவது அவன் காண முடியும். எனவே அந்த வகையில தான் நாங்க முதலாவது சொன்னோம், அல் குர்ஆனை விளங்குதலும் படித்தலும் சொன்னோம். அது நாங்க விரிவா சொல்லல, அதுக்கான நேரம் இதல்ல. இரண்டாவது ஒரு முஸ்லிம் கடைபிடிக்க வேண்டிய வேலைக்கு வரும். இது நாங்க ஏற்கனவே சொன்னது போல, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல, இந்த குர்ஆனை படிப்பதும் ஓதுவதும் இயன்ற அளவுக்கு தொடராக செய்வதற்கு நாங்க பார்க்கணும். உதாரணமாக ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் மட்டும், அரை மணித்தியாலம் மட்டும், 10 நிமிஷம் மட்டும், இவ்வளவுதான் நான் குர்ஆனை படிப்பேன். ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளவு நேரம் இருக்கும், எவ்வளவு டைம் இருக்கும், அதை வைத்து அவர் இருக்குவார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஏனைய வணக்கங்களை நீங்க எவ்வளவுதான் செய்தால், குர்ஆனை கண்டோன்னே அஸ்ஸலாமு அலைக்கும், அவர் சலாம் சொன்னா வலைக்கும் அஸ்ஸலாம், இது ஒரு சுன்னா, சந்தேகம் இல்லாம. அதே போல சாப்பிடுற நேரம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சாப்பிட்டு முடித்து விட்டா பிறகு அடுத்தடுத்த எல்லா நேரங்களிலும் எல்லா துவாவையும் ஓதுறீங்க. அந்த அவ்வளவு துவாக்களையும் விட எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் குர்ஆனை படிக்கிறது தான் முதலாவது சுன்னா. குர்ஆனோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இந்த பிஸ்மில்லாஹ்க்கு கூட சரியான கருத்தை விலகிக் கொள்வது கஷ்டம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ் என்று நாங்க 1-2 போற நேரம் போதும், ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடும். இந்த ஷைத்தான் யாரு விலகிக் கொள்ளணும்னா குர்ஆனைத்தான் பார்க்கணும், இல்லாட்டி என்னன்னு விளக்காது. எனவே அந்த திக்ர் அவுராதுகளும் கூட என்னன்னு சொல்லணுமாக இருந்தால் குர்ஆனோடு ஒருவர் தொடர்பு பட வேண்டும், சந்தேகம் இல்லாமல். சுன்னத்தான வணக்கங்கள்ல நிறைய ஈடுபடக்கூடிய அப்ப என்ன செய்யணும், கட்டாயம் குர்ஆன் ஓதணும், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும், இன்னொரு சூரா ஓதணும். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பொருள் தெரியா, இன்னொரு சூறாக்கும் பொருள் தெரியா. இப்ப எப்படி அந்த உங்களோட சுன்னத்தான வணக்கம் நல்ல பயன் கொடுக்கும். எனவே இந்த வகையில தான் நாங்க கவனத்தில் கொள்ளணும். முதலாவது குர்ஆனோடு தொடர்பட்டவனாக நான் மாறும். இரண்டாவது தஹஜ்ஜுத் தொழுகை. அல் குர்ஆன்ல தெளிவாக குறிப்பிட்டு சொல்லப்பட்ட ஒரு தொழுகை இருக்குமாக இருந்தா அது தஹஜ்ஜுத் தொழுகை. குர்ஆன்லே 5 நேர தொழுகைகளையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூசகமாக சொல்லி இருக்கிறார், தெளிவாக பேர் சொல்லாம சொல்லி இருக்கிறார். அசர் தொழுகையை மட்டும் ஓரளவுக்கு அல்லாஹ் தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆனா தஹஜ்ஜுத் தொழுகையை அல்லாஹ் தஆலா தெளிவாகவே சொல்லி இருக்கிறார். சூரத்து முஸம்மில சொல்லிருக்கிறார், யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா என்று சொல்லிருக்கிறார். சூரத்து தாரியாத்துல அல்லாஹ் தஆலா சொல்லிருக்கிறார், சூரத்து தாரியாத்துல அல்லாஹ் தஆலா சொல்லிருக்கிறார், கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் இரவில் கொஞ்ச நேரமே தூங்குவார்கள், மற்ற நேரமெல்லாம் நின்று வணங்குவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிருக்கிறார். சூரத்து சஜதால அல்லாஹ் தஆலா சொல்லிருக்கிறார், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து சஜதால சொல்றார். அவர்கள் தங்களுடைய படுக்கையை விட்டு அவருடைய உடம்பு
அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவர்களாக, பயந்தும் ஆசையை வைத்தும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவர்களாக படுக்கையை விட்டு அவர்களுடைய உடம்பு நகரும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து சஜ்தால சொல்றான். இப்படி பல இந்த 3 சூறாக்கள் மட்டுமல்ல, இன்னும் சில சூறாக்களை அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுகையை தெளிவாக சொல்லியிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் முதலாவதாக கடமையாக்கப்பட்டதும் தஹஜ்ஜுத் தொழுகை. அல்லாஹ் தஆலா சூரத்து முஸம்மில்ல நீண்ட நேரம் நின்று வணங்குமாறு, இரவில் கொஞ்ச நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாம் நின்று வணங்குங்கள் என்று சஹாபாக்களுக்கு கடமையாக்க மாட்டினான். ஒரு வருஷ காலத்து அந்த ஆயத்தை நாங்கள் வாய்ச்சி பார்க்கும்போது ஏறத்தாழ ஒவ்வொரு நாளும் 5 மணித்தியாலங்கள் அல்லது 6 மணித்தியாலங்கள் நின்று வணங்குவது சஹாபாக்களுக்கு கடமையாக இருக்கு. சிந்தித்து பாருங்கள், 6 மணித்தியாலம் அல்ல 5 மணித்தியாலம் ஒரு மனுஷன் நின்று வணங்கினால் எத்தனை ஜுசு ஓதுவான்? ஒரு 2 ஜுசுவாவது ஓதினா ஒரு வருஷ காலம் நின்று வணங்கினால் குர்ஆனை எத்தனையோ முறை அவன் திருப்பி ஓதி விடுவான், திருப்பி ஓதி விடுவான். ஏன் அல்லாஹ் இதை செய்தான்? எங்களுக்கு தெரியும், சஹாபாக்கள் அரபிகள் குர்ஆனை ஓதினா விளங்கும், குர்ஆனை ஓதும் போது அவங்களுக்கு